நான் குளோபல் ஸ்டாண்டர்ட் ஃபுட் சேஃப்டி லீட் ஆடிட்டர் எக்ஸாமுக்காண்டி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பிப்ரவரி மாதம் 28 முழுவுறவு ஜெபத்துக்கு வந்திருந்தேன். அப்போ முழுவுறவு ஜெபத்தின் போது நம்மளோட பாஸ்டர் ஐயா கூப்பிடுகையில் அவர் உனக்கு உதவி செய்வார் என்ற வாக்குத்தத்தமும் நீ கேட்டதையும் நீ கேளதும் கேட்காதமான காரியங்களை உனக்கு தருவார் தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த முழுவுறவு ஜெபத்தின் போது கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, மனிதனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை, ஆனாலும் கர்த்தர் தமிழ் அன்பு கூறுகிறவர்களுக்கு தமிழ்நவர்களை தருவார் என்ற செய்தியும் நான் கேட்டேன். அதுபடியாக பாஸ்டர் சொன்ன வாக்கு தத்தத்தையும் செய்தியையும் வச்சு விடாப்படியாக தொடர்ந்து ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு லீட் ஆடிட்டர் எக்ஸாமில் 75% எடுத்தால் தான் பாஸு. ஆனால் கர்த்தர் எனக்கு 84% எடுத்து பாஸ் பண்ணுறதுக்கு கர்த்தர் உதவி செய்தார். ஜனவரி 1 நான் சர்ச்சுக்கு வந்தேன். அப்போ பாஸ்டர் சொன்னாங்க, உங்கள் ப்ராப்பர்ட்டியெல்லாம் தொலைஞ்சது உங்களுக்கு கண்டிப்பாக கைக்கு கிடைக்கும் அப்படின்னாங்க. ஜனவரி மாதம் நான் 1 நியூ இயர் அன்னைக்கு நான் ப்ரேயர் பண்ணிட்டு போனேன். 10 வருஷம் கழித்து எனக்குள்ளே வீட்டு பத்திரம் 10 வருஷம் கழித்து எனக்கு ஜனவரி மாதமே பாஸ்டர் ப்ரேயர் பண்ணாங்க கிடைக்கும்னு. அதே மாதிரியே எனக்கு கிடச்சிச்சு.